ஒரு கிராமத்தில் சல்மான் என்ற சிறுவன் வாழ்ந்து வந்தான். அவன் அனைவரிடமும் தனித்துவமாக காட்டிய ஒரு சிறப்பு குணம் இருந்தது: பொறுமை. ஒரு நாள் பாடசாலையில் ஆசிரியர் ஒரு சின்ன போட்டி நடத்தினார். கரும்பலகையில் ஒரு கஷ்டமான கேள்வியை எழுதினார். அப்பொழுது எல்லா மாணவர்களும் அவசரமாக பதிலை எழுதத் தொடங்கினார்கள். சல்மான் மட்டும் அமைதியாக உட்கார்ந்து கேள்வியை மெதுவாக வாசித்தான். அவன் மனதில் அவசரம் வேண்டாம், பொறுமையாக முயற்சி செய்ய வேண்டும் என்று நினைத்தான். அவனது நண்பன் ஹாரிஸ் அவனை பார்த்து சொன்னான், சல்மான், சீக்கிரம் எழுதலையா? நேரம் போய்கொண்டிருக்கிறது. சல்மான் சிரித்துக்கொண்டே பதில் சொன்னான், பொறுமை இருந்தா சரியான விடை கிடைக்கும். அவன் படிப்படியாக கணக்கை தீர்த்தான். மணி அடித்ததும் ஆசிரியர் பதில்களை பார்த்தார். அந்த நேரத்தில் எல்லா மாணவர்களின் பதில்களும் பிழையாக இருந்தது. சல்மானின் பதில் மட்டும்தான் சரியாக இருந்தது. அனைவரும் ஆச்சரியப்பட்டார்கள். ஆசிரியர் மாணவர்களை பார்த்து சொன்னார், குழந்தைகளே, அவசரம் தவறு செய்ய வைக்கும். பொறுமைதான் வெற்றியின் அடையாளம். அந்த நாள் மாலை வீட்டிற்கு வந்த சல்மானிடம் அவனது தாய் கேட்டாள், இன்று பள்ளியில் என்ன கற்றுக்கொண்டாய்? சல்மான் மகிழ்ச்சியுடன் சொன்னான், பொறுமை இருந்தால் எந்த கஷ்டமான விடயங்களும் எளிதாக மாறும். அந்த நாளிலிருந்து நண்பர்களெல்லாம் சல்மானை போல பொறுமையாக இருக்க முயன்றார்கள். கதையின் பாடம்: பொறுமை வெற்றியை தரும். அவசரம் தவறுகளை உருவாக்கும்.